சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை இந்த மாதம் முழுவதும் குறுபார்ப்பது யோகம். ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள்ல இந்த தடவை மிகப்பெரிய நல்ல வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ மாசி மாதம் பிறக்க போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வழி பிறந்துருச்சா வழி பிறக்கலையான்றதை கூட அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. சரி, தை மாதம் இப்படி நகர்ந்து இருக்கின்ற நிலைமையில இந்த மாசி மாதம் ஏதாவது ஒரு மிக முக்கியத்தை செய்யுமா அப்படின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும், குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். தை மாதத்துல, இந்த மாசி மாதத்துல, கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன, சூரியன் எப்பவுமே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். இதுல என்ன ஒண்ணு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய்னு ஒரு 4-5 கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும். அதை பார்த்தே நிறைய பேர் ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ, என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது. செவ்வாய், மேஷராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய். அதற்கப்புறம் சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு அதிபதியான புதன், அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு. ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றாரு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திரனும் சேர்ந்துட்டு போவார். அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. 5 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க, 6 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட, இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும், கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும். அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுபகிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க. அப்ப 4-5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6 கிரகம் ஒரு நிலையில ஒரு 2 நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள், என்னுடைய ராசிக்கு அது வேணா வந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தாலும், அஸ்தமனம் பெற்றாலும், கிரகண தோஷத்தை படைந்தாலும், ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம், மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க. இப்போது தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதங்க. உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பொதுவாகவே மாசி மாதம் எப்பவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதலை செய்யாது. என்ன காரணம்? 11 மாசத்துல அதுக்கு மட்டும் என்ன, 12 மாசத்துல அதுக்கு மட்டும் ஒரு விசேஷம் 12 மாசத்துல அப்படின்னு பார்த்தா, 11 மாதங்களும் உங்களுடைய ராசிநாதன் எங்கெங்கயோ ஒரு இடத்துல இருப்பார். ஆனா இந்த இடத்துல மாசி மாதம் மட்டும் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பார். ஆவணி மாதம் உங்க ராசியிலேயே இருப்பார், அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாசி மாதம் உங்க ராசியை பார்த்த மாதிரி இருப்பார், அதுவும் நல்லா இருக்கும். சித்திரை மாசம் அவர் கொஞ்சம் உச்சமா இருப்பார். அப்ப இந்த 3 மாதங்கள், தமிழ் மாதங்கள் எப்பவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்காது. சரி, இந்த மாசத்துல ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது நல்லதா இருக்கா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே நல்லதான் இருக்கு. என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை இந்த மாதம் முழுவதும் குறுபார்ப்பது யோகம். ஆக என்னன்னா, ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள்ல இந்த தடவை மிகப்பெரிய நல்ல வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரா. இந்த ஏப்ரல் மே மாதம் வெற்றி அடையணும்னா அதுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் நடக்கணும் இல்லையா? இந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் இப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். டக்கு 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 டக்குன்னு இவரை போய் பார்க்கலாமா, அவரை போய் பார்க்கலாமா, இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, அந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இந்த முடிவு எடுக்கலாமா, அந்த முடிவு எடுக்கலாமா, கோச்சுக்கிட்டு போன பொண்டாட்டியை என்ன பேசலாம், முறைச்சுக்கிட்டு இருக்கிற புருஷங்கிட்ட எப்படி ஒரு மாதிரியா பேசி சால்வ் ஆக்குறது, இந்த மாதிரியான
குடும்ப பிரச்சனைகளை நல்ல விதமாக சால்வ் ஆக்கக்கூடிய தன்மைகள். கடந்த காலத்துல நட்புகள் உறவுகள் எல்லாம் கை கொடுக்க முடியாத நிலைமையில இருந்தது. இப்பவே பாருங்க, லவ் எல்லாம் ஒன்றும் சரியா இல்லைங்க, ஒரே மாதிரி மன அழுத்தமாவே போய்கிட்டு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருப்பதை போல தோன்றுகிறது என்கின்ற நெகட்டிவ் அமைப்புல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கூட உண்மையிலேயே எந்த விதத்திலையும் கெடுதல் இல்லாத, எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற மனோதைரியம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. 7ஆம் இடம் கூட்டு முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். சொந்தக்காரங்க பந்தக்காரங்க குறிப்பா வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம். சிறிய அளவில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, ஒரு கிராமத்துல இருக்கிறேன் அல்லது நகரத்துல தான் இருக்கிறேன், சாலை ஓரத்துல ஒரே ஒரு வண்டி வச்சிருக்கிறேன் அல்லது ஒரு பைக் வச்சிருக்கிறேன், அந்த பைக் வச்சுக்கிட்டு டெலிவரி கொடுத்து தாங்க வியாபாரம் பண்றேன், இந்த மாதிரியாக ஒரு சின்ன மிஷின், ஒரு தறி வச்சிருக்கிறேன், தையல் மிஷின் வச்சிருக்கிறேன், பைக் வச்சிருக்கிறேன், கார் ஆட்டோ வச்சிருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒற்றை மிஷின் மட்டும் வைத்து நான் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் எளிய நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட இந்த மாசம் முழுவதும் டபுள் இன்கம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. அட்டமத்து சனி நடக்குதுன்றது நீங்க கண்டிப்பாக எந்த விதத்திலையும் மனசுல போட்டுக்கவே வேண்டாம். எல்லா சேனல்லையும் பேசுறேன், ஒவ்வொரு சேனல்லையும் பேசும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பான அந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த வருடம் டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி வரை உங்களுடைய அட்டமத்து சனி என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்து சனி வேதையாகி விட்ட காரணத்தினால் மாசி மாதம் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல மாதமா அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?